ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக 50,000த்திற்கும் மேற்பட்டோருக்கு புற்றுநோய் ஏற்படுவதால் அதனை தடுப்பதற்கு பொதுமக்கள் அவ்வப்போது சுகாதார பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமட் நேற்று ஆலோசனை கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் 50,000த்திற்கும் மேற்பட்ட புதிய புற்றுநோயாளிகள் பதிவு செய்யப்படுவது மிகவும் கவலை அளிக்கிறது. ஆகவே புற்றுநோய் இருப்பதை முன்கூட்டியே கண்டறிவதில் தாமதம் ஏற்படுவதை தடுக்க சுகாதார பரிசோதனை மிகவும் முக்கியம் என்று அவர் சொன்னார். பலர் 3ஆம் 4ஆம் கட்டத்தை அடைந்த பிறகு பரிசோதனைக்கு வருகின்றனர். இது மிகவும் தாமதமானதாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மார்பக புற்றுநோய், குடல் புற்று, சுவாசப்பை புற்று போன்றவை நாட்டில் கண்டுபிடிக்கப்படும் புற்றுநோய்களுள் அடங்கும் என்று அவர் மேலும் சொன்னார். ஆகவே பொதுமக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும். ஒரு குடும்பத்தில் யாருக்காவது புற்றுநோய் ஏற்பட்டால் அது அக்குடும்பத்தின் நிதி நிலையில் பெரிய விளைவை ஏற்படுத்தும் என்று அவர் சொன்னார். ஷாலாம் எல்மீனாவில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் அவர் இதனை தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.